ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் எத பத்தினா, வேஷ்டி சதாவரி மேக்ஸ். சதாவரிய தமிழ்ல தண்ணீர் விட்டான்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம, இத மூலிகைகளின் ராணின்னு சொல்லுவாங்க. இத ஏன் மூலிகைகளின் ராணின்னு சொல்றாங்கன்றதுக்கான காரணம், இந்த வீடியோ முடியும்போது உங்களுக்கே தெரிய வரும். இந்த சதாவரிய பல நூற்றாண்டுகளா ஆயுர்வேதத்திலயும், சித்தாலயம் பயன்படுத்திட்டு வர ஒரு மிக அற்புதமான மூலிகை தாவரம். பெண்கள் வயசுக்கு வந்ததுல இருந்து மாதவிடாய் முடிகிற காலம் வரைக்கும் பல மாற்றங்கள் அவங்க உடம்புல உட்படுது. அதாவது மாதவிடாய் ஆரம்பிப்பது, தாய்மை, மாதவிடாய் முடிவது. இந்த 3 ஸ்டேஜ்னால அவங்க வாழ்க்கையில பல விதமான மாற்றங்கள பார்க்குறாங்க. இந்த பல விதமான மாற்றங்கள்னால உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும், சமுதாய ரீதியாகவும் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு மிக குறைவாகவும், நோய் எதிர்ப்பு சக்தி மிக குறைவாகவும், மன அழுத்தம் அதிகமாகவும் இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனைகளை எதிர்த்து போராட ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்படி என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு, இரத்த சோகை, இதய நோய், மார்பக புற்றுநோய், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், மன அழுத்தம், கேன்சர். இதை எல்லாத்தையும் விட மிகப்பெரிய பிரச்சனையா 5ல ஒருத்தருக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை பிசிஓடி. அதாவது கருப்பை கட்டி. இந்த பிசிஓடி எதனால வருதுன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அதாவது ஹார்மோன் சமநிலையின்மை. இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் 12 வயசுல இருந்து 45 வயசுள்ள பெண்களுக்கு வரக்கூடியது. இதனால அவங்க மாதவிடாய் ஆரம்பிக்கிற காலத்துல இருந்து மாதவிடாய் முடிகிற காலம் வரைக்கும் பல மாற்றங்களை சந்திக்க நேரிடுது. அது மட்டும் இல்லாம ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு முறை வந்துச்சுன்னா அதை வேரோட அழிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் வெஸ்டீட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வெஸ்டீட் சதாவரி மேக்ஸ் கேப்சூல்ஸ். நம்ம வெஸ்டீட் சதாவரி மேக்ஸை ஏன் சதாவரின்னு சொல்லாம சதாவரி மேக்ஸ்ன்னு சொல்றாங்கன்றதுக்கான காரணம், இதுல சதாவரி மட்டும் இல்லாம 2 சிறப்பான பொருட்களையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதுல முதல் பொருள் அசோகா, இன்னொன்னு லிக்கோரைட்ஸ். சதாவரி தண்ணீர் விட்டான் என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகை மிக முக்கியமா ஈஸ்ட்ரோஜன் அளவை சமநிலைப்படுத்த கூடியது. ஜீரணிக்கும் சக்தியை அதிகப்படுத்துது. இனப்பெருக்க அமைப்பை ஆரோக்கியமாகவும் பாதுகாக்கவும் பராமரிக்க உதவுது. இன்னும் மிக சிறப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க நம்ம வெஸ்டிட் சதாவரி மேக்ஸை எடுத்துக்கும் போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனையை சரியா பேலன்ஸ் பண்ணி குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்குது. இரண்டாவதா அசோகா. அசோகா மரத்துல இருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை தான் இந்த அசோகா. இது மாதவிலக்கு பிரச்சனைக்கு தீர்வு தருது. மாதவிடாய் வரும்போது அடிவயிற்றுல வலி ஏற்படுறதை குறைக்குது. வயிற்றுப்புண், வெள்ளைப்படுதல் பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்குது மற்றும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. மிக முக்கியமா ரொம்ப ப்ளீடிங் ஆகிறத தடுக்கக்கூடியது அசோகா. மூன்றாவதா லிக்கோரைஸ். லிக்கோரைஸ் என்பது அதிமதுரம். பெண்களுக்கு கருமுட்டைகளை சரியா உருவாக்க உதவக்கூடியது. அதனால் இர்ரெகுலர் பீரியட்ஸ்ல இருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலையை பெறலாம். கருப்பையில உள்ள நீர்க்கட்டிகளை அகற்றக்கூடிய வல்லமையை இதுக்குள்ளது. அது மட்டும் இல்லாம இறுதி மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த தீர்வளிக்கக்கூடியது. நம்ம வெஸ்டிட் சதாவரி மேக்ஸோட நன்மைகளை நம்ம இப்போ பார்ப்போம். இர்ரெகுலர் பீரியட்ஸை சரி செய்யும், ஹார்மோனல் இம்பேலன்ஸை சமநிலைப்படுத்தும், மாதவிடாயினால் வரும் மூட் ஸ்விங்ஸ் அதாவது மன அலைப்பாயுதலை தடுத்து மற்றும் புத்துணர்ச்சியாக வைக்க உதவுகிறது. ஆரோக்கியமான இனப்பெருக்க அமைப்பை தருகிறது. மெனோபாசினால் வரும் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருகிறது. இது பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனைகளினால் வரும் உடல் பருமன், மாதவிலக்கு சிக்கல் போன்ற பல பாதிப்புகளுக்கு அருமருந்தாக திகழ்கிறது. இதை உட்கொண்டால் உடல் சோர்வு நீங்கும். பிரசவித்த பெண்களுக்கு தாய்ப்பால் சுரப்பதை அதிகரிக்கும். அதிகமான இரத்த போக்கை கட்டுப்படுத்தும். தாய்மை அடைவதில் சிக்கல் ஏற்பட்டால் அதை சீர் செய்து ஈஸ்ட்ரோஜன் அளவை சரியாக சுரக்க உதவும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உள்ள மன அழுத்தத்தை குறைக்கும். அது மட்டுமில்லாமல் ஜீரணம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நம்ம வெஸ்டிட் சதாவரி மேக்ஸை ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுத்துக்கணும். 12 வயசுக்கு மேல இருக்க எல்லா பெண்களுமே இதை எடுத்துக்கலாம். தேங்க்யூ. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் கரூர்லேருந்து பாலோர்பட்டி கிராமத்துலேருந்து தேன்மொழி நான் பேசுகிறேன். எனக்கு ரொம்ப நாளாக வயிற்றுவலி பிரச்சனையாக இருந்துச்சு. வயிற்றுவலி பிரச்சனையாக இருக்கனால நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன். எனக்கு நீர் கட்டி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நீர் கட்டி இருக்குதுன்னு சொல்ல ரிப்போர்ட் இதுதான். நான் ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். எனக்கு நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க.
இது வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணாமலே வெஸ்டேஜ்ங்கிற ஒரு நிறுவனத்தில வந்து எனக்கு தேவையான ஆரோக்கியமான பொருள் அங்க இருக்குன்னு சொன்னாங்க. அத நான் வாங்கி சாப்பிட்டேன். அது என்னான்னு பார்த்தீங்கன்னா, சதாவரி, ஆலோவேரா, ஆமலா, குக்குமேட் இந்த டேப்லெட் தான் நான் எடுத்துக்கிட்டேன். அது வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க என் கையில முன்னாடி இருக்கு பாருங்க. இதுதான் நான் எடுத்துக்கிட்டேன். இது எடுத்து நான் 3 மாசம் தான் எடுத்துக்கிட்டேன். 3 மாசத்துல வந்து எனக்கு நீர் கட்டி கிளியர் ஆயிடுச்சு. எனக்கு நீர் கட்டி கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி, நான் எடுத்துக்கிட்ட ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதோ இங்க பாருங்க. அது இதுதான். நீர் கட்டி எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. நீர் கட்டி இருக்குன்னு சொன்ன விஷயம் வந்து இந்த ரிப்போர்ட்டு. நீர் கட்டி கிளியர் ஆயிடுச்சுன்னு சொன்ன வந்து இந்த ரிப்போர்ட்டு. நான் எடுத்த 3 மாசத்துல வந்து என் உடம்பு கிளியர் ஆயிருச்சு. இப்ப வந்து நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் அப்படியே விட்டுட்டு பேசாம இருந்துட்டோம். அப்புறம் இந்த பாப்பா வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்ச பாப்பா. எங்க கம்பெனில இந்த மாரி மருந்து சாப்பிட்டு நெறைய பேத்துக்கு குழந்தை உண்டாயிருக்கு. எனக்காண்டி ஒரே ஒரு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிச்சு. சரி அப்படின்ட்டு இந்த பொண்ணுக்காண்டி ட்ரை பண்ணோம். எங்களுக்கு பெருசா வந்துட்டு எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் நம்பிக்கை இல்ல. இந்த பாப்பா சொல்லிச்சே அப்படின்றதுக்காண்டி நாங்க ட்ரை பண்ணோம். எனக்கு 2 மாசத்துலயே எனக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சுச்சு. என்னோட வெயிட்டும் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமும் தெரிஞ்சுச்சு. அப்புறம் எனக்கு ஒரு 5 நாள் தள்ளி போன மாதிரி இருந்துச்சு. அப்ப போனோனே அப்புறம் நாங்க வீட்லயே டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். கன்ஃபார்மா இருந்துச்சு. சரி ஏதேனுக்கு டாக்டர்ட்ட போய் காமிக்கலாம் அப்படின்ட்டு நேத்து ராத்திரி தான் நாங்க போய் செக் பண்ணோம். செக் பண்ணப்ப டாக்டரும், "ஆமா நீங்க கன்சீவா தான் இருக்கீங்க" அப்படின்னு சொன்னாங்க. நான் அழுதுட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இத கேட்ட உடனே அந்த பாப்பாவுக்கு தான் ஃபோன் அடிச்சு, ரொம்ப அழுதுட்டேன். அப்ப அந்த பாப்பா, "அப்ப கவலைப்படாதீங்கக்கா. இது கிடைச்சது சந்தோஷம் நெனைங்க" அப்படின்னா, அந்த பாப்பா நான் கடவுளுக்கு அடுத்து அந்த பாப்பாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் எங்க வீட்ல எங்க அம்மா, அப்பாவுக்கு கூட நான் சொல்லும்போது அந்த பாப்பாக்கு தான் ஃபோன் அடிச்சு சொன்னேன். அந்த பாப்பா, "அக்கா எனக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் மட்டும் போட்டு விடுங்க. எங்க கம்பெனில நான் இத போடணும்." எங்க அப்படின்னு சொல்லுச்சு. இந்த பாப்பாவுக்கும், அந்த கம்பெனிக்கும் நாங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். வாழ்க்கையில மறக்க மாட்டேன். இந்த வெஸ்டேஜ்ங்கிற கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.